நாளை பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வரும் நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி இறுதி வடிவத்தை நோக்கி செல்வதாக கூறப்படுகிறது. திமுகவுக்கு எதிராக கூட்டணியை வலுப்படுத்தி வரும் நிலையில் பிரதமரின் பொதுக்கூட்டம் சொல்லப்போகும் செய்தி என்ன? திமுகவுக்கு எதிராக என்ன மாதிரி வியூகத்தை அமைக்கப் போகிறது பிரதமரின் பொதுக்கூட்டம் என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி அடுத்தடுத்த பணிகளை தீவிரப்படுத்தி வருகிறது. ஏற்கனவே அன்புமணியின் பாமக மற்றும் அமமுக கட்சிகளுடன் கூட்டணியை இறுதி செய்துவிட்டது. அடுத்ததாக தமாக, ஜான் பாண்டியன், ஏசி சண்முகம், IJK ஆகியோருடனும் பேசி முடிக்கப்பட்டுவிட்டது. இன்னும் தேமுதிக தரப்பில் மட்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எந்த சிக்னலும் கொடுக்கப்படாமல் இழுபறியில் நீடித்து வருகிறது. தேமுதிக இரட்டை இலக்கத்தில் சீட்டு உள்ளிட்ட பல டிமாண்டுகளை கேட்டு அடம் பிடித்து வருவதால் கூட்டணியை இறுதி செய்வதில் சிக்கல் நீடித்து வருவதாக கூறப்படுகிறது. இதனிடையே பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டம் வெள்ளிக்கிழமை மதுராந்தகத்தில் நடைபெறுகிறது. இந்த பொதுக்கூட்டத்தில் NDA கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களையும் மேடையேற்ற பாஜக திட்டமிட்டுள்ளது. இதற்காகவே மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தமிழகத்தில் முகாமிட்டு அடுத்தடுத்த மீட்டிங் நடத்தி வருகிறார். இந்த நிலையில் தமிழகத்தில் முகாமிட்டுள்ள பியூஷ் கோயலுக்கு EPS வீட்டில் காலை விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. காலையிலேயே பசுமை வழிச்சாலையில் உள்ள EPS வீட்டிற்கு சென்ற பியூஷ் கோயல் காலை விருந்துடன் சேர்த்து பாஜகவுக்கு அதிமுக ஒதுக்கும் தொகுதிகள் குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்தியதாக சொல்கிறார்கள். இந்த விருந்தில் பியூஷ் கோயல், மத்திய இணையமைச்சர் L. முருகன், நயினார் நாகேந்திரன், வானதி ஸ்ரீனிவாசன் ஆகியோரும் பங்கேற்றனர். விருந்துக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியும் பியூஷ் கோயலும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய பியூஷ் கோயல், NDA கூட்டணி மூலம் திமுக அரசு துடைத்து எறியப்படும் என்றதோடு அனைத்து மக்களும் குடும்ப ஆட்சியின் ஊழலை உணர்ந்திருக்கிறார்கள் எனவும் கூறினார். மேலும் தேசத்திற்கு எதிராக சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் கருத்துக்களை உதயநிதி ஸ்டாலின் பேசி வருவதாக கூறிய பியூஷ் கோயல், உதயநிதி ஸ்டாலினை உடனடியாக துணை முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்றார். மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் for his anti-national comments, and I demand that Udayanidhi Stalin should immediately be removed from the government and action should be taken against Mr. Udayanidhi Stalin for his hate speech, for dividing the people of Tamil Nadu, for trying to create communal disharmony. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் பொதுக்கூட்டம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் எனவும் மொத்தமாக 5 லட்சம் பேர் கலந்து கொள்வார்கள் எனவும் கூறியதோடு அந்த கூட்டம் NDA கூட்டணிக்கு அச்சாணியாக இருக்கும் எனவும் கூறினார். நாளை நடைபெறுகின்ற கூட்டம் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற கூட்டமாக இருக்கும். சுமார் 5 லட்சம் பேர் அந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்கின்றார் என்பதை மகிழ்ச்சியுடன் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தொடக்கம் எங்களுடைய கூட்டணியுடைய வெற்றிக்கு அச்சாணியாக அமையும். EPS வீட்டில் விருந்தை முடித்த கையோடு நுங்கம்பாக்கம் தாஜ் கோரமண்டல் ஹோட்டலுக்கு சென்ற பியூஷ் கோயலை தமிழ் மாநில காங்கிரசின் GK வாசன் சந்தித்து பேசினார். பியூஷ் கோயலை சந்தித்து பேசிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய GK வாசன், NDA கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் தனி சின்னத்தில் போட்டியிடும் என தானாகவே ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டார். இந்த கூட்டணியிலே அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒத்த கருத்துடையவர்களெல்லாம் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தனி சின்னத்திலே தமாக போட்டியிடும். இந்த நிலையில் திமுகவுக்கு எதிராக இருக்கும் கட்சித் தலைவர்கள் அனைவரும் மோடியின் பொதுக்கூட்ட மேடையில் திமுகவை விமர்சித்து பேசுவார்கள் என கூறப்படுகிறது. மேலும் பிரதமர் வருகைக்கு பிறகு எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகளில் ஒதுக்கீடு என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் அடுத்தடுத்த வியூகங்கள் தேர்தல் களத்தை இன்னும் சுவாரஸ்யமாக்கும் என எதிர்பார்க்கலாம்.